அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் அனியன் ஸ்டஃப் பண்ண வீட் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு பரோட்டா இப்படி படல் படலாக கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம மாவு பிசைய போகிறது இல்லைங்க, அதுக்கு முன்னாடி நம்ம கிரேவி தான் வைக்க போகிறோம். இந்த கோம்பும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் பேனில். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டு பல் சேர்த்துப்போம், பொடி பொடியாக கட் பண்ணது. கொஞ்சம் பூண்டு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துப்போம். கறி லீஃப் சேர்த்துப்போம், கருவேப்பிலை சேர்த்துப்போம், வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துப்போம். மித்த எல்லா காயும் அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா காயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதில் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கணும். தொட்டுக்கிற சைட் டிஷ்ஷில் நம்ம எண்ணெய் ரொம்பவே கம்மியாக சேர்த்துருக்கோம். காய்கறி தான் அதிகமாக சேர்த்துருக்கோம், சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சது. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிப்போம். அடுத்தடுத்து நம்ம எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். ஆனால் கரம் மசாலா இதில் சேர்க்க போகிறதில்ல. 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பவுடர், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு பவுடர், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர். எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிப்போம். காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். கிரேவி உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. கிரேவி திக்காக வேணுன்னா தண்ணியாக கம்மியாக சேர்த்துக்கணும். அடுத்தது இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். 2 கப் கோதுமை மாவு. நம்ம இன்றைக்கி வீட் பரோட்டா தான் பண்ண போகிறோம், ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிறோம். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிப்போம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கையில் ஒட்டாத அளவுக்கு இதை மாதிரி பிசைஞ்சிப்போம். அடுத்ததாக காய்கறி வெந்துட்டான்னு செக் பண்ணுவோம். காய் நல்லா வெந்துட்டு இப்போ இதோட நான் என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் அரைச்சி கொஞ்சம் சேர்க்க போகிறேன். தேங்காவும் பெருஞ்சீரகமும் அரைச்சி சேர்த்துப்போம். கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கிட்டா போதும், நிறைய தேங்காய் போட வேணாம். இப்போ நம்மளுக்கு இந்த கிரேவி தண்ணியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா திக்காக கறி மாதிரி வேணும்னா நம்ம தொட்டுக்கிற பொரியல் மாதிரி பண்ணோம்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா கிரேவி மாரி வேணும்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா தேங்காய் ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறமா இதோட கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுத்தது நம்ம வீட் பரோட்டா தட்ட ஆரம்பிச்சிடலாம். லெமனுக்கு அடுத்த சைஸ் அளவு உருண்டை எடுத்துப்போம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரோட்டா கொஞ்சம் பெருசாக இருக்கும். சப்பாத்தி சைஸ் நம்ம ரெகுலர் சப்பாத்தி சைஸ் எடுத்தோம்னா பரோட்டா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ இதை மாதிரி மெல்லிசாக தட்டிடுவோம். மாவு தொட்டு தொட்டு தட்டிப்போம் மெல்லிசாக. இது மேலே நெய் பூசிடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு படல் படலாக கிடைக்கும். நெய் பூசுறனா பூசிக்கலாம், இல்லை எண்ணெய் தடவுறனாலும் நம்ம தடவிக்கலாம். இப்போ நான் ஒரு விஷயம் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அது என்னென்னா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், அதில் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், 1/2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதனால் நான் இப்போ வாயால் அதை சொல்லிட்டேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் வெங்காயத்தை. இது மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். கத்தியை வச்சு இதை மாதிரி நீட்டாக கட் பண்ணிப்போம், ரிப்பன் ரிப்பனாக. இப்போ இதை ஒவ்வொரு ரிப்பனையும் நம்ம ரோல் பண்ணிப்போம். ஒன்று ரோல் பண்ணதுக்கப்புறம் எடுத்து அடுத்ததில் வச்சு திரும்ப ரோல் பண்ணிப்போம். அதே மாதிரி கடைசி வரைக்கும் எல்லா ரிப்பனையும் ரோல் பண்ணிப்போம். இப்போ இதை மாதிரி நம்ம ரோல் பண்ணியாச்சு. இன்னொன்று என்னென்னா நம்ம வெங்காயம் ஸ்டஃப் உள்ளே வச்சுருக்கோம்ல, அதில் எப்போதுமே உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் உப்பு சேர்க்கக்கூடாது. சில்லி பவுடரும் சில்லியும் தான் நம்ம சேர்த்துக்கணும். அதில் உரப்பு வேணுங்கிற அளவு நம்ம சேர்த்துக்கிட்டா போகிறோம். அதே மாதிரி ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த வீட்டுங்கிறது நம்மளுக்கு வெங்காயத்தில் உள்ள தண்ணியை எடுத்து கொஞ்சம் குழ குழன்னு ஆகிடும். அதனால் உடனே நம்ம இதை ரெடி பண்ணிடணும். இப்போ 2 தட்டினோம்னா உடனே அதை போட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடணும். இல்லைன்னா இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி
இந்த வீட் மாவில் ஊறி நம்மளுக்கு கொஞ்சம் குழ குழன்னு ஆகிடும். தட்டுறதுக்கு வந்து மாவு வந்து சப்பாத்தி குழ குழன்னு இருக்கும். அதனால் நான் உடனே இதை மாதிரி தட்டி தட்டி போட்டு எடுத்துட்றேன். கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தோசைக்கல்ல தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பரோட்டாவை போட்டுடலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் நெய் தடவினோம்னா நல்லா இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். இதை மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். நம்ம அனியன் பரோட்டா செய்யும்போது அனியனில் வந்து உப்போ எண்ணெயோ போடக்கூடாது. போட்டோம்னா நம்மளுக்கு வந்து தட்டுற மாவு வந்து குழ குழன்னு ஆகிடும். தட்டும் போது கீழே ஒட்டிக்கும். அதனால் இதை மாதிரி வெங்காயம் ட்ரையாக இருக்கணும். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே தட்டில் பரிமாறிட்டோம். சாப்பிட ரெடி ஆகிட்டு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எப்போதுமே என்ன செய்வோம், பரோட்டா லைட்டாக இது மாதிரி எல்லா சைடும் அழுத்தி விடுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு படல் படலாக கிடைக்கும். நீங்களும் இந்த வீட் பரோட்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்ல படல் படலாக வரும். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.